ரஷ்ய அரசாங்கம் உக்ரைனை அப்படியே 2 துண்டா வெட்டி நோவோ ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது பிராந்தியத்தை உருவாக்கி அதை ரஷ்யா கூட இணைச்சிக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு முயற்சி மட்டும் ரஷ்யாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது பாதி ரஷ்யாவுக்கே போயிருங்க, எந்த ஒரு சண்டையுமே இல்லாம. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நோவோ ரஷ்யானா என்ன, இந்த ஒரு கான்செப்டை எப்போல இருந்து ரஷ்யா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த நோவோ ரஷ்யா அப்படிங்கிற கான்செப்டை நோக்கி அமெரிக்கன் அபிஷியல்ஸையுமே மெல்ல மெல்ல ரஷ்யா நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது. அதை எப்படி ரஷ்யா பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரிங்க, இந்த 2 நாடுகளுமே இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாச்சும் நிறுத்திட முடியாதா அப்படிங்கிற முயற்சியில ரொம்பவே தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. ரஷ்யா போயிட்டு அமெரிக்காட்ட பேசினா உக்ரைன் ரஷ்யா மேல தாக்குதல் நடத்துறது, உக்ரைன் போயிட்டு அமெரிக்காட்ட பேசினா ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி இந்த 2 நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையை ஏதோ ஒரு வகையில முடிக்கிறதுக்கான முயற்சியில தாங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையை முடிக்கிறத விட இந்த பேச்சுவார்த்தை போகணும், ஆனா அந்த பேச்சுவார்த்தையில எந்த பலனுமே ஏற்படக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு பலன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு சாதகமான பலனா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி தனக்கு சாதகமான பலன் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து கிடைக்கணும், அதே சமயம் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து எந்த ஒரு முடிவுக்கும் வராம இழுத்து விட்டுக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எண்ணம். ஈவன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையில கூட பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்துறத நிறுத்துறது மட்டும் இல்லாம கருங்கடல் பகுதியிலுமே இனிமேல் எந்த தாக்குதலும் நடத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு. இது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு உக்ரைனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா உக்ரைன் தான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்க நாட்டினுடைய விளை பொருட்களை இந்த கருங்கடல் வழியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இது உக்ரைனுக்கு சாதகமான ஒப்பந்தம் கிடையாதுங்க. ட்ரம்பினுடைய அதிகார பசிக்கு ரஷ்யா போட்ட ஒரு தீனி அப்படின்னே சொல்லலாம். காரணம், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ரஷ்யா எப்ப எல்லாம் கருங்கடல்ல ஒரு தாக்குதலை நடத்தணும் இல்ல கருங்கடல்ல பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்களோ அப்ப எல்லாமே ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு வகையில டேமேஜ் அப்படிங்கிறது ஹெவியாவே ஏற்பட்டுச்சுங்க. ரஷ்யாவினுடைய கருங்கடல் இருந்த இந்த துறைமுகங்களாகட்டும் இல்ல கருங்கடல்ல அவர்களுடைய கப்பல்கள் ஆகட்டும் மிகப்பெரிய அளவுக்கு உக்ரைனோட சீ ட்ரோன்ஸால சேதப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதை நம்ம எல்லாருமே பார்த்திருந்திருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கருங்கடல் அப்படின்னு வந்துட்டா அது ரஷ்யாவுக்கு ராசியான ஒரு பகுதியா இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பெரிய அளவுக்கு கருங்கடல்ல பல தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு வந்த ரஷ்யா ஈவன் அவங்களுடைய ஷிப்பை கொண்டு போய் நிறுத்திட்டு ஷிப்ல இருந்து ஒடிசா மேல இந்த மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல தாக்குதல்களையும் கருங்கடல் மூலமா ரஷ்யா பண்ணிட்டு தான் இருந்தது. ஆனா இந்த மாதிரி டேமேஜஸ் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு கருங்கடல் பகுதியில் ஏற்பட இந்த தாக்குதல்களையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சமீப காலமா கருங்கடல் பகுதியில் பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் அப்படிங்கிற எதுவுமே நடத்தப்படுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிறதுனால ரஷ்யாவுக்கு இழப்பு அப்படிங்கிறது எதுவுமே ஏற்பட போறதில்ல. ஏன்னா அவங்களோட பிளாக் சி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிடுச்சு. ஆனா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும், அது மூலமா ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல போக்கஸ்டா இருக்காரு. அப்பா ட்ரம்பினுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, சரி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முதல்ல விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் போக போக முக்கியமான விஷயங்கள்லயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. முதல்ல இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாத விஷயங்களை பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாரு. கூடவே அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உள்நாட்டு அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அவரும் இதை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா. பாத்தீங்களா, நான் போனேன் மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு போன வாரம் ஒரு டீலை போட்டேன், கருங்கடல் பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாரம் ஒரு டீலை போட்டேன், இப்படி தொடர்ந்து நான் டீல் மேல டீலா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய உள்நாட்டு ரசிகர்களுக்கு ட்ரம்ப் கொடுக்கிற ஒரு விருந்தா வந்து இதை நம்ம பார்க்கலாம். ஆனா சத்தமே இல்லாம ரஷ்ய அரசாங்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதைய அந்த தேவைகள் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவினுடைய கிளைம்ஸ் அப்படிங்கிறது உக்ரைன்ல இப்போ கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான ப்ராபகண்டா அப்படிங்கறதையும் ரஷ்யா பெரிய அளவுக்கு இப்போ உருவாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற, தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஆரம்பித்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா இது வரைக்கும் எவ்வளவு நிலப்பகுதியை கேப்சர் பண்ணிருக்காங்களோ அந்த நிலப்பகுதியை ரஷ்யா எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தப்பட்டுச்சு. கூடவே ரூட்
காஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியும் ரஷ்யா ரொம்பவே அழுத்தமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதையெல்லாம் மீட் பண்ணிட்டா போதும், இந்த ஒரு போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ரஷ்யா பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே சைலண்டா நோவோ ரஷ்யா அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க. அது என்னப்பா நோவோ ரஷ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சொந்தமான நிலப்பகுதிங்க. இந்த நிலப்பகுதியை ரஷ்யாவுக்கு உக்ரைனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க உடனடியா போற முடிச்சுக்குவோம் அப்படிங்கறதான் ரஷ்யாவினுடைய கிளைம். இந்த நோவோ ரஷ்யா அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா டோனெட்ஸ்க், ஜஃபோர்சியா, கார்கிவ், மைக்கிலாவ், ஒடிசா ஒப்லாஸ்ட் இந்த மாதிரியான பல பிராந்தியங்களும் வருது. கிட்டத்தட்ட உக்ரைனுடைய 40% நிலப்பகுதி இந்த ஒரு நோவோ ரஷ்யா அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய கிளைமுக்குள்ள வந்துரும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சரிப்பா, இப்ப இந்த நோவோ ரஷ்யா நிலப்பகுதியெல்லாம் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. இன்னும் ஜஃபோர்சியாவில் பாதி பகுதிகளில் ரஷ்யா முன்னேறவே இல்லை. கார்கிவ்லயும் அதே மாதிரிதாங்க, பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரஷ்ய படைகள் இன்னும் நுழையவே இல்லை. மைக்கிலோ மற்றும் ஒடேசா ஒப்லாஸ்ட்ல ரஷ்ய படைகள் நுழையவே இல்லை. இந்த பிராந்தியங்கள் எல்லாத்திலையும் என்னதான் ரஷ்யா இப்போ உள்ள நுழையல அப்படின்னாலும் இதையெல்லாம் உக்ரைனாவே கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நாங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறோம், இந்த போரை நிறுத்திக்கிறோம். அப்படி உக்ரைன் கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னா நாங்களா வந்து எடுத்துக்குவோம். இப்போ இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இதுதான் ரஷ்யா கேப்சர் பண்ணி இப்போ அவங்க கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய உக்ரைனிய நிலப்பகுதி. ஆனா ரஷ்யா கிளைம் பண்ணக்கூடிய இந்த நோவோ ரஷ்யாங்கிறது பாத்தீங்கன்னா இதுதாங்க. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு மேப்புக்கும் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். சரி, ரஷ்யா தான் இப்படி எல்லாம் புதுசா ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கலாங்க. ஆனா கடந்த மார்ச் 21 அன்னைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரதிநிதியான விட்காஃப் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கிறார். மத்திய கிழக்கு பிரதிநிதி எதுக்காக ரஷ்யா விஷயத்துல இன்டர்வியூ கொடுக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விட்காஃப் அப்படிங்கிற நபர் தான் புட்டின் கிட்ட பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காருங்க. ரஷ்யாவுக்கு போய் அவர் கூட என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுனாலும் இந்த மத்திய கிழக்கு பிரதிநிதியான விட்காஃப் தான் பெரிய அளவுக்கு முன்னாடி போறார். அதனாலதான் ரஷ்யாவை பத்தி இவர்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது ரஷ்யா இந்த டோனெட்ஸ்க், ஜஃபோர்சியா, கார்கிவ் மாதிரியான பகுதிகளை ரீக்ளைம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்க. ரீக்ளைம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆக்சுவலா இது முன்னாடி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பகுதி, அதை இப்போ இன்னொருத்தர் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இது முதல்ல யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தோ அவங்க வந்து மறுபடியும் பிடிக்கிறதுக்கு பேர் தான் ரீக்ளைம் அப்படிங்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விட்காஃப் அப்படிங்கிற நபரே இந்த ஜஃபோர்சியா மாதிரியான பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானது, அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்துச்சு. இப்போ அந்த பகுதிகளை ரஷ்யா ரீக்ளைம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுக்கு சாதகமா பேசிடுறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விட்காஃப் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ரஷ்யா தான் அவங்க கேப்சர் பண்ண இடத்துல எல்லாம் எலெக்ஷன் வச்சுட்டாங்கல்ல, அந்த எலெக்ஷன்ல பெருவாரியான மக்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தானே சாதகமா ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு ரஷ்யா கூட இருக்கிறது தான் பிரியம். அதனால அந்த பகுதி ரஷ்யாவுக்கு தான் சொந்தம். அதுவும் இல்லாம இந்த பகுதிகளில் பெருவாரியான மக்கள் ரஷ்ய மொழி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் பேசியிருக்காரு. இது எல்லாமே உக்ரைனோட பொசிஷன் அப்படிங்கறத இன்னுமே வீக்கன் பண்ணியிருக்குது. ரஷ்யாவினுடைய இந்த நோவோ ரஷ்யா அப்படிங்கிற கான்செப்டை இன்னும் பெரிய அளவுக்கு வலிமைப்படுத்தி இருக்குதுங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்து இந்த அமெரிக்கன் அபிஷியல் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. ரஷ்யா இது வரைக்கும் கேப்சர் பண்ணி இருக்கிற நிலப்பகுதிகள் எல்லாம் ரஷ்யாவுக்கே கொடுத்துட போறீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அமெரிக்கன் அபிஷியல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்க. இப்போ உக்ரைன்ல ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் இருந்து ரஷ்யாவை ஒட்டுமொத்தமா வெளியேற்றுறதுங்கிறது நடக்கிற காரியமா, இதெல்லாம் நடக்குமா, ரியலிஸ்டிக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இவங்களும் வந்து இப்படி பேசுறது அப்படிங்கிறது ரஷ்யா அவங்களோட கிளைம்ஸை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவிகரமா இருக்குதுங்கிறதுல சந்தேகமே தேவையில்லைங்க. யோசிச்சு பாருங்க, ரஷ்யா பெரிய அளவுக்கு எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தாம கிரைமியா பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிரைமியாவை ரெகனைஸ் பண்றன்னு கூட வந்து அமெரிக்கா சார்பில் சொல்லப்பட்டிருக்குது. இது இல்லாம ரஷ்யா கேப்சர் பண்ண பகுதியை ரஷ்யாவுக்கே கொடுத்துறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிம்பிளா ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தையில அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் கிடைச்சிடவும் இன்னும் அதிக அளவுக்கு என்னத்தை எல்லாம் வாங்க முடியுமோ அதையெல்லாம் வாங்குறதுக்கு இப்ப ரஷ்யா முயற்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய இந்த கிளைம்ல இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் சஃபோர்சியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது பாத்தீங்களா, அது தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த சஃபோர்சியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு கீழே இருக்கும். ரஷ்ய அரசாங்கம் அதை வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கணும். ஆனா ரஷ்யா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி. இந்த ஒரு விஷயத்திலுமே எப்படி போகும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தெரியல. சிம்பிளா இப்போ அமெரிக்கன் அபிஷியல்ஸ் பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே உக்ரைனுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிறது மட்டும் உண்மைங்க. சோ இது எப்படி போகும், என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். சோ அடுத்ததா ரஷ்யா கூடயும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த போகுது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரலாம். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா அரசாங்கத்துக்கு அவங்க பெருசா எந்த ஒரு சண்டையுமே போடாம அவங்களுக்கு தேவையானது எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்தே உக்ரைன்ல கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கான காரணம் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.